உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் முதல்ல வாங்கி கொடுத்தது என்ன, அல்லது வாங்கி கொடுக்க விரும்புறது என்ன? நான் முதல்ல வாங்கி கொடுத்தது வந்து எங்கள் அம்மாவுக்கு மாங்கல்யமும் தாலி செய்யணும். ஏன்னா எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து செயின் அடகு வச்சு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் 10th முடிச்சு 11th ஜாயின் பண்ணோம். அரசு உதவி பெறும் பள்ளி தான் அது. 800 ரூபா ஃபீஸ் அதுக்கு. அந்த 800 ரூபா ஃபீஸ் கட்ட முடியலன்ட்டு எங்கள் அம்மா செயின் ஆல்ரெடி அடகு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க போட்டு அந்த மாங்கல்யத்தையும் அடகு வச்சு தான் எனக்கு ஃபீஸ் கட்டி தான் 11th சேர்த்து விட்டாங்க. ஸோ முதல்ல சம்பாதிக்கிறது எதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த மாங்கல்யத்தை திரும்ப வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் சம்பாரிச்சப்போ தான் மாங்கல்யத்தையும் அது கூட 5 சவரன் செயினும் எடுத்து கொடுத்து அப்போ தான் நான் சம்பாரிச்சோட பலனை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அவங்க கண்ணில். அப்புறம் எந்த சென்னையில் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளராக இருந்து மலைக்குழில் இறங்கி சுத்தம் பண்ணி அதில் சம்பாதிச்ச வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்தணுமோ அந்த 150 ரூபா மாத வாடகை கொடுக்க முடியாமல் 17 வீடு மேலே மாறி இருக்கும். 17 வீடு மாறி 17 வாடகை வீடு மாறி இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட தொழிலை பார்த்து 17 வீடு மாறினாலும் 18ஆவது ஒரு வாடகை வீடை பார்த்து எங்களை செக்யூர் பண்ண அப்பாவுக்காக எங்கள் ஊரில் இப்போ இருக்கிறதுலே பெரிய வீடு அவர் கட்டி கொடுத்துருக்கேன். அவருக்கு ஒரு செடானில் டாப் அண்ட் கார் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் விட அடுத்த கட்டமாக எங்கள் அப்பாவும் அம்மா எங்கிட்ட எப்போவுமே சொல்கிறது, நம்ம அண்டா வச்சோம், குண்டா வச்சோம், மாங்கல்யத்தையுமே வச்சோம், எல்லாத்தையுமே வச்சு படிக்க வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி வேறு எந்த பசங்களும் படிக்காமல் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டினா நல்லா இருக்கும்டா. அதுக்கப்புறம் எதுவுமே வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பா ஸோ இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கான இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஊரில். ஏன்னா எங்கள் ஊரில் இருக்க எல்லாமே ஆல்மோஸ்ட் விளிம்புநிலை மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கறது வந்து என்னோட ஒரு இலக்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் இப்போ நல்லா ஏர்ன் பண்ணுறேன், என்கிட்ட 10 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட இப்போ அடுத்த கட்ட இலக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி இலவச கல்வியை கொடுக்கணும். அந்த கல்வியை கொடுத்துட்டாக்கா மற்றவங்களாம் தேவை பூர்த்தி பண்ணிடுவான். இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது வந்து இந்த கல்வி எங்கள் அப்பா அம்மாவோட தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணலை, சமூக ரீதியாக எனக்கான விடுதலையை வாங்கி கொடுத்தது. Download ShareChat.